الحمدللہ علی کل حال قال اللہ تعالی فی القرآن الکریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ وملائکتہ یصلون علی النبی یا ایہا الذین آمنوا صلوا علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. நம்மை எல்லாம் முஸ்லீமாக பிறக்கச் செய்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய நாளில் ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான இடத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூட்டிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. அனைத்து முஸ்லிம்களையும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நோயிலிருந்தும் கடனிலிருந்தும் பலா முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. கடனில்லாத வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். இன்றைக்கு மனித சமூகத்தில் சோம்பல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களிடத்தில் மற்ற மதத்தவர்களை விடவும் சோம்பல் அதிகமாகவே இருக்கிறது. நாம் இந்த சோம்பேறித்தனத்தினால் உலகம் ரீதியாகவும் சரி, ஆகிரத் ரீதியாகவும் சரி, ஏராளமான பாக்கியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த முஸ்லிம் சமுதாயம் இழந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் இந்த சோம்பலின் காரணமாக, சோம்பேறித்தனத்தின் காரணமாக எவ்வளவோ பாக்கியங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. சோம்பல் என்பது நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்யாமல் அதை தள்ளி போடுவது. இன்றைக்கு இருக்கிற நவீன சாதனங்கள், டூ வீலர் முதல் கொண்டு செல்போன் வரை எல்லா சாதனங்களும் மனிதனை சோம்பேறிகளாக ஆக்கியிருக்கிறது. ஒரு காலத்தில் நடந்துதான் செல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தது. வியர்வை சிந்தும் வரைக்கும் உழைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறிப்போனதால், வாகனங்களால், இன்றைக்கு வசதியான பொருட்களால் இந்த உலகம் மாறிப்போனதால் ஏராளமான நோய்களுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எத்துணை நோய்கள்! நடப்பதற்கு நாம் சோம்பேறித்தனப்பட்டோம். இன்றைக்கு அதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்கள் எத்தனை! ஏராளமான நோய்கள். நடப்பதற்கு சோம்பேறித்தனம் பட்டதின் காரணமாக உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் எத்தனை! நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எத்தனை நிஅமத்துகளை நாம் இழந்திருக்கிறோம். நடந்து வருவதால், தொழுகைக்கு நடந்து வருவதால் கிடைக்கிற நன்மைகள் எத்தனை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மை. வீட்டிலிருந்து ஒலு செய்துவிட்டு நாம் நடந்து வருகிற போது ஒரு எட்டிற்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது என்பதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாக்கியங்களை நாம் நடப்பதற்கு சோம்பேறித்தனம் பட்டதின் காரணமாக இவ்வளவு நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய சமுதாயம் இழந்து கொண்டே இருக்கிறது.
அது மட்டுமல்ல, இளைஞர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் படிக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. விட்டடிப்பது என்பது சோம்பலினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, பொருட்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, வசதியான வாகனங்களை வீடை கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கு தகுந்தால் போல் உழைப்பு இல்லை. குறுக்கு வழியில் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அடுத்தவரை ஏமாற்றி திருடுவதின் மூலமாக, அடுத்த பொருட்களை அபகரிப்பதின் மூலமாக, ஏமாற்றுவதின் மூலமாக, இதுவெல்லாம் சோம்பலினுடைய பரிணாம வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். நேரான முறையில், நேர்மையான முறையில் வியர்வை சிந்தி உழைத்து முன்னேறக்கூடிய நாம், மனிதன் இன்றைக்கு அந்த சோம்பலின் காரணமாக குறுக்கு வழியில் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறான், அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறான். இதுவெல்லாம் சோம்பலினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி என்று தான் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். எப்படி பிபி எப்படி ஒரு நோயோ, சுகர் எப்படி ஒரு நோயோ, அதுபோல சோம்பல் என்பது மனிதனுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய நோய் என்பதாக அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். சோம்பலின் காரணமாக, சோம்பேறித்தனத்தின் காரணமாக உடல் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறான், உள்ளம் ரீதியாக பாதிக்கப்படுகிறான். வாகனம் இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய காரியங்கள் செய்ய முடியாமல் போகிறது. ஏன் இதை விடவும் கூடுதலாக தொழுகைக்கு கூட பல நபர்கள் வாகனம் இல்லை என்று சொன்னால் வருவதில்லை. எந்த அளவுக்கு வாகனம் நம்மை அடிமையாக்கி இருக்கிறது, வசதியான பொருட்களும் டூ வீலர்களும் நம்மை எந்த அளவுக்கு அடிமையாக்கி இருக்கிறது. சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய காரியங்கள் தள்ளி போடலாம், ஆனால் இன்றைக்கு தீன் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆகிரத் சம்பந்தப்பட்ட காரியங்களும் இன்றைக்கு சோம்பேறித்தனத்தால், சோம்பலால் நாம் பல காரியங்களை விட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய சமுதாயம் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படுகிற முதல் கதை ஆமை முயல் கதை சொல்லித்தரப்படும். முயல் வேகமாக ஓடும், வேகமாக ஓடி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓய்வெடுத்துக் கொள்கிறது. ஆமை அது மெதுவாக வந்தாலும் சுறுசுறுப்பாக இயங்கியதின் காரணமாக, விடாமுயற்சி செய்ததின் காரணமாக அது வெற்றி பெறுகிறது. இந்த கதை நாம் எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சொல்லித் தருவார்கள். நாம் இதிலே கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், சோம்பலின் காரணமாக நமக்கு கிடைக்கிற வெற்றி, எத்தனை வெற்றிகள் கிடைக்காமல் போயிருக்கிறது. இளைஞர்கள் எத்தனை வெற்றியை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். சோம்பலின் காரணமாக இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையில் கிடைக்கப்பெறுகிற நன்மைகளும் சரி, ஏராளமான நிஅமத்துகளை, வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாகத்தான் எப்படி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடச் சொன்னார்களோ, சூனியத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு தேடச் சொன்னார்களோ, அதுபோல சோம்பலிலிருந்து நீங்கள் ரப்பிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக கற்றுக் கொடுத்தார்கள். துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் ரப்பே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்யுங்கள். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல், கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் ரப்பே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தித் தைன், கடன் சுமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வகஹரிர் ரிஜால், அடக்கி ஆளக்கூடிய மனிதனிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். சைத்தானிடமிருந்து நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலேயும் பாதுகாப்பு தேட வேண்டுமோ, அதுபோல சோம்பேறித்தனத்திலிருந்து, சோம்பலிலிருந்து நாம் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சோம்பலால் நாம் இழந்த பாக்கியங்கள் ஏராளம். நமக்கு கிடைத்திருக்கிற எத்தனையோ பாக்கியங்களை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம்.
சோம்பலால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. சரியான முறையில் சம்பாதிக்கதின் காரணமாக, உழைக்காததின் காரணமாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல இடத்திற்கு கட்டி கொடுக்க முடியவில்லை. பெற்றோரினுடைய சோம்பலின் காரணமாக எத்தனையோ குழந்தைகளுக்கு சராசரியான கல்வி கூட கிடைக்காமல் போயிருக்கிறது. பெற்றோரினுடைய சோம்பலின் காரணமாக எத்தனையோ நோயாளிகளுக்கு சரியான மருத்துவம் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. சோம்பலின் காரணமாக எத்தனையோ நபர்களுக்கு தகுந்த ஆடை உடுத்த முடியாமல் போயிருக்கிறது. இதுவெல்லாம் பெற்றோரினுடைய சோம்பல் தான் காரணம். குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் மட்டுமல்ல, சோம்பலின் காரணமாக குடும்பம் சீரழிந்து போகும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், சோம்பலை விட்டு நீங்கள் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிற கடமைகள் நாம் அதை அசால்ட்டாக செய்வது, அதை தாமதப்படுத்தி செய்வது. அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சைத்தானினுடைய முதல் வலை சோம்பல். சைத்தான் ஒரு மனிதனை கெடுப்பதற்கு பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் சோம்பல். ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பித்தால், அவனிடத்தில் எண்ணம் வந்தால் அதை பொறுமையாக செய்து கொள்ளலாம் என்று அவன் வலை வீசுகிறான். நீங்கள் இதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாமா இப்னுல் ஜௌஸி கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. இறைநேசர்களும் நபிமார்களும் இப்படித்தான் சுறுசுறுப்பாக இயங்கி இருக்கிறார்கள். அல்லாமா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கழிவறைக்கு செல்கிற போது அவரிடத்தில் வந்து ஆடையை கேட்கிறார் ஒரு மனிதன். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள், ஆடை தாருங்கள் என்று சொன்னபோது உடனடியாக ஆடையை கலற்றி கொடுத்தார்கள். அவர் கேட்டார், நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு நீங்கள் கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்டபோது, அந்த நேரத்தில் என்னுடைய எண்ணத்தை சைத்தான் மாற்றி விடுவான். அந்த நேரத்தில் அந்த இடைவெளியில் சைத்தான் என்னுடைய எண்ணத்தை மாற்றி விடுவான். உதவி செய்ய முடியாமல் கூட போகலாம். எனவே நல்ல காரியங்களை இறைநேசர்களும் சரி, நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி சுறுசுறுப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். சதா எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கியிருக்கிறார்கள். அதை திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. சுறுசுறுப்பாக இருப்பது என்பது முஃமின்களுடைய பண்பாடு என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். இரவு நேரத்தில் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, இரவு நேரத்தில் தங்களுடைய படுக்கையில் இருந்து எழுந்திருத்து ரப்பிடத்தில் ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் துஆ செய்வார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே நாம் சோம்பலை தவிர்த்து விட்டு ரப்பிடத்தில் நாம் கையேந்த வேண்டும். எவ்வளவு நேரம் அந்த வாக்கியமான நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இஸ்லாமிய சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு அத்துணை பேருக்கும் தெரியும், ஆனால் எத்தனை பேர் தொழுகிறோம்? நமக்கு கிடைக்கிற அத்துணை நிஅமத்துகளும் கிடைக்க வேண்டுமா? நாம் நினைக்கிற நிஅமத்துகள் கிடைக்க வேண்டுமா? தஹஜ்ஜத் தொழுகுங்கள், ரப்பிடத்திலே முறையிடுங்கள், உங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்படும், உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் தெரிந்திருந்தும் சோம்பலின் காரணமாக நாம் அத்துணை பாக்கியங்களையும் இழந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. 2 ரக்அத் ஃபஜ்ர் தொழுகுவது இந்த உலகம் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. இந்த உலகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்துணை பொருட்களும் கிடைப்பதை விட சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இன்றைக்கு எத்துணை முஸ்லிம் சமுதாய மக்கள் இப்படிப்பட்ட இந்த ஃபஜ்ரினுடைய தொழுகையை விட்டு கொண்டு இருக்கிறார்கள், இந்த வாக்கியங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் தொழாமல் இருக்கிறார்கள், இந்த வாக்கியங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இதுவெல்லாம் சோம்பலின் காரணமாக, சோம்பேறித்தனத்தின் காரணமாக நாம் இந்த வாக்கியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் கிடைக்கிற மிகப்பெரிய நிஅமத்துகளை அத்துணையும் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இழக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தூங்குவதற்கு சென்றால் சைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் தூங்கி எழுந்தவுடன் அல்லாஹ்வை திக்ர் செய்தால், விழித்தால் ஒரு முடிச்சவிழ்க்கப்படுகிறது, ஒரு முடிச்சவிழ்க்கப்படுகிறது. அவர் இரண்டாவதாக ஒலு செய்தால் 2வது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது. இன்ஹல்லத் உக்தத்துன்,
2 முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஒருவர் ஃபஜ்ர் தொழுது விட்டால் 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் அன்றைய பொழுதை சுறுசுறுப்பாக கழிக்கிறார் என்பதாக சொன்னார்கள். நஷீதன் தையிபன் நஃப்சி, அவர் சுறுசுறுப்பாக அன்றைய பொழுதை கழிக்கிறார். ஒருவர் குறித்த நேரத்தில் எழாமல் ஃபஜ்ர் தொழாமல் ஒருவர் அன்றைய காலை பொழுதை கழிக்கிறார் என்று சொன்னால் சோம்பேறித்தனத்தால் அன்றைய பொழுதை துவங்குகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒவ்வொரு நாளையும் சோம்பேறித்தனத்தை கொண்டு சோம்பலை கண்டு துவங்குகிறார்கள். அந்த நாள் எப்படி சிறந்த நாளாக இருக்கும்? நம்முடைய காரியங்கள் எப்படி வெற்றியை தரும்? நாம் எப்படி கடனில்லாத வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? சுபிட்சமான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? ஒவ்வொரு நாளும் சோம்பேறித்தனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை துவங்கினால் எப்படி வாழ்க்கை மிளிரும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சோம்பலின் காரணமாக எத்தனையோ நிஅமத்துகளை நாம் அனுதினமும் இழந்து கொண்டே இருக்கிறோம். நபிகளும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 நேர தொழுகை முனாஃபிக்குகளுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். இன்ன அஸ்கல ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகள் மீது 2 நேர தொழுகை சிரமமாக இருக்கும். ஸலாத்துல் இஸாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ரி, இஸாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு சிரமமாக இருக்கும். வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹபுவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 நேர தொழுகை ஜமாஅத்தோடு தொழுதால் என்ன சவாப் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் தவழ்ந்து வந்தாவது ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவார்கள். இசாவையும் ஃபஜ்ரையும் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவார்கள். அவ்வளவு நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இசாவையும் ஃபஜ்ரையும் ஜமாஅத்தோடு தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் சோம்பலின் காரணமாக இசாவுடைய ஜமாஅத்தை எத்தனை நபர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள்? சோம்பலின் காரணமாக ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை எத்தனை நபர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள்? தொழுத பிறகு அதே இடத்தில் அமர்ந்து திக்ர் செய்வதால் கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள் எத்தனை! ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து திக்ர் செய்தால் இஸ்ராக் வரைக்கும் அதே இடத்தில் அவர் திக்ர் செய்து விட்டு இஸ்ராக்கை தொழுதால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் சோம்பலின் காரணமாக இதுபோன்ற நிஅமத்துகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நாம் இழக்கவில்லை, உள்ளம் மட்டும் உடல் ரீதியாக நாம் பாதிக்கப்படவில்லை, உள்ளம் ரீதியாகவும் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சோம்பலின் காரணமாக. நபிகள் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருங்கள், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்கள், போருக்காக வேண்டி எப்பொழுதும் தயாராக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாராவது உங்களை தாக்க வந்தால் நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். சோம்பலின் காரணமாக நாம் கவனமில்லாமல் இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்பொழுதும் நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அமா ஃபி பைத்திக ஷைஉன், உன் வீட்டில் எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. இப்படி யாசகம் கேட்டு வர்றையே, உன் வீட்டில் எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு போர்வையும் ஒரே ஒரு கோப்பையும் மட்டும்தான் இருக்கிறது. படுத்துக் கொள்வதற்கு போர்த்தி கொள்வதற்கு ஒரே ஒரு போர்வை இருக்கிறது, தண்ணீரை ஊற்றி குடிப்பதற்கு ஒரே ஒரு கோப்பை இருக்கிறது என்பதாக சொன்னார். அந்த 2ஐயும் எடுத்துட்டு வாங்கினாங்க. அந்த மனிதர் எடுத்து வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வாங்கினாங்க. இந்த 2ஐயும் யார் வாங்கி கொள்கிறீர்கள் என்று கேட்டாங்க. அந்த 2 பொருளையும் விற்கிறாங்க. அந்த 2 பொருளையும் விற்கிறாங்க. இதை யார் வாங்கி கொள்றீங்க? ஒரு சஹாபி எழுந்திருத்தார், யா ரசூலல்லாஹ் நான் 1 திர்ஹத்திற்கு வாங்கி கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேளுங்கள், 2 திர்ஹம் அல்லது 3 திர்ஹத்திற்கு யார் வாங்கி கொள்கிறீர்கள் என்று கேட்டாங்க. ஒரு மனிதர், ஒரு சஹாபி எழுந்திருச்சாங்க.
நான் 2 திர்ஹத்திற்கு வாங்கிக் கொள்கிறேன். அதை கொடுத்தாங்க. அந்த போர்வையும் கோப்பையும் கொடுத்தாங்க. 2 திர்ஹத்தை வாங்கி அந்த நபரிடத்தில் கொடுத்தாங்க. யார் போர்வையை கொண்டு வந்தாரோ, யார் யாசகம் கேட்டு வந்தாரோ அந்த நபர்கிட்ட கொடுத்தாங்க. 1 திர்ஹத்திற்கு உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உணவை வாங்கிக்கொள், இன்னொரு திர்ஹத்திற்கு நீ கோடாலியை வாங்கி வா என்பதாக சொன்னான். அவர் கோடாலியை வாங்கி வந்தார். மரக்குச்சியை அதிலே செலுத்தினார்கள், அதை பொருத்தினார்கள். இதன் மூலமாக நீ விறகு வெட்ட வேண்டும், நீ செல், நீ போய் விறகை வெட்டி சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். 15 நாட்கள் நான் உன்னை பார்க்கக்கூடாது, 15 நாட்களுக்கு பிறகுதான் நான் உன்னை பார்க்க வேண்டும், அதுவரைக்கும் என்னை சந்திக்க வரக்கூடாது, நீ போய் உழைத்து சம்பாரி என்பதாக அனுப்பினார்கள். 15 நாட்களுக்கு பிறகு வந்தார். 10 திர்ஹங்களோடு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார், நீ சோம்பலின் காரணம் அமர்ந்திருந்தா, வீட்டிலே இருந்தால் நீ என்ன செய்ய முடியாது, காசு பணம் சம்பாதிக்க முடியாது. உழைக்க வேண்டும், வியர்வை சிந்த வேண்டும், முன்னேறுவதற்கு கடுமையாக பயிற்சி இருக்க வேண்டும், எல்லா விதமான உழைப்பையும் நாம் செலுத்த வேண்டும். 10 திர்ஹங்களை கொண்டு வந்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் மூலமாக நீ ஆடைகளை, உனக்கு தேவையான ஆடைகளை வாங்கிக்கொள், உனக்கு தேவையான உணவுகளை வாங்கிக்கொள் என்பதாக சொன்னாங்க. அவர் தனக்கு தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் வாங்கி கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி உழைப்பை எப்படி கற்றுத்தருகிறார்கள் என்று பாருங்கள். எப்படி உழைக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். நாம் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் நம்மிடத்தில் முயற்சிகள் இல்லை. முன்னேற வேண்டும், உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் நம்மிடத்தில் எந்த விதமான முயற்சியும் கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சோம்பலை விட்டு பாதுகாப்பு தேடும்படி நமக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்குகள் எப்பொழுதும் அவர்கள் சோம்பேறிகளாக வந்து நிற்பார்கள். வலா யஉதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் சோம்பேறிகளாக வந்து நிற்பார்கள் என்பதாக சொல்கிறாங்க. இன்றைக்கு பல நபர்கள் வேண்டா வெறுப்பாக ஜும்மா தொழுகைக்கு கூட யாராவது நம்ம போகாட்டி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி வருபவர்கள் கூட உண்டு. வீட்டில் கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பார்கள், வேண்டா வெறுப்பாக. இப்படி இது முனாஃபிக்குகளுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுன்னத் தொழுகையால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள் எத்தனை! நாம் தொழுதவுடன் உடனடியாக அடித்து விழுந்து செல்கிறார்களே, எத்துணை நிஅமத்துகளை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுதால் அவருக்கு சொர்க்கம், அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்பதாக சொன்னாங்க. சோம்பேறித்தனத்தின் காரணமாக சுன்னத்தை தொழாமல் விட்டோம், சோம்பேறித்தனத்தின் காரணமாக நஃபிலை தொழாமல் விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபில் தொழுகையின் மூலமாக நீங்கள் ரப்பை அடைந்து கொள்ளலாம். ரப்பினுடைய நெருக்கம் நஃபில் தொழுகையில் இருக்கிறது, நஃபிலான வணக்கங்களில் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நஃபில் தொழுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சோம்பலின் காரணமாக நஃபிலை விடுகிறோம், சுன்னத்தை விடுகிறோம், எல்லா விதமான வாக்கியங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் தொழுகைக்கு வருகிறார் என்று சொன்னால், வேண்டா வெறுப்பாக வந்தால் அப்படி தொழுகுவது மக்ரூஹ் என்பதாக சொன்னாங்க. சங்கடப்பட்டு வந்து யார் ஒருவர் தொழுகைக்கு நிற்கிறாரோ, இது முனாஃபிக்குகளுடைய பண்பு என்பதை அல்லாஹ் பேசுகிறான். இது இப்படி வந்து தொழுகையில் இருப்பது மக்ரூஹ் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தராங்க. தொழுகையில் இருக்கும்போது எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால், முகமலர்ச்சியோடு வந்து நிற்க வேண்டுமாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சந்தோஷமாக, கடுமையான ஆர்வத்தோடு, சந்தோஷத்தோடு, முகமலர்ச்சியோடு நான் ரப்பிடத்தில் பேசப் போகிறேன். தொழுகை என்பது ரப்பிடத்தில் பேசக்கூடிய ஒரு முறை. ரப்பிடத்தில் பேசப் போகிறேன் என்கிற ஆர்வத்தோடு வந்து நில்லுங்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஆர்வத்தோடு வந்து நிற்க வேண்டும். தொழுகிற போதும் சரி, குர்ஆன் ஓதுகிற போதும் சரி, திக்ர் செய்கிற போதும் சரி, ஆர்வத்தோடு எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். சோம்பேறித்தனமாக செய்கிற போது அதில் எந்த விதமான ஃபாயிதாக்கள் கிடையாது என்பதை நமக்கு இமாம்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் எல்லா அமல்களையும் சுறுசுறுப்பாக செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சோம்பலை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.